மூணாறில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் மூணார் டிஒஎஸ்பி சந்திரகுமார் தலைமையில் மூணாறில் நடைபெற்றது. போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கான பல்வேறு தீர்மானங்களும் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. மூணாறில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்படும் சிரமங்களுக்கு தீர்வு காண மூணார் டிஒஎஸ்பி சந்திரகுமார் தலைமையில் போக்குவரத்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. முன் கூட்டங்களில் உள்ள தீர்மானங்களை கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதை നடைമുறைപ്പെടുത്തുவதற்கும் കൂട്ടത്തിൽ തീരുമാനിക്കപ്പെട്ടത്. റോഡ്വേ സംവിധാനവും അതുപോലെ തന്നെ ഈ ഓട്ടോയുടെ പൊസിഷൻ ഹൊറിസോണ്ടലായി നിൽക്കുന്നത് വെർട്ടിക്കലായി ഇടാൻ വേണ്ടി അതിനുവേണ്ടി MVD ഡിപ്പാർട്ട്മെന്റിനെയും ട്രാഫിക് പോലീസിനെയും മൂന്നാർ പോലീസിനെയും ചുമതലപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. അതുപോലെ നടപ്പാക്കി തുടങ്ങും. പിന്നെ ബാക്കി ഓരോന്നും ഈ ഇതിൻ്റെ വിലയിരുത്തിയതിന് ശേഷം അതിൻ്റെ പുരോഗതി അനുസരിച്ച് സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പായി നടപ്പാക്കാൻ വേണ്ടിയാണ് ഇന്ന് തീരുമാനമെടുത്തത്. തീരുമാനങ്ങളെല്ലാം എല്ലാ രാഷ്ട്രീയ പാർട്ടികളും അനുഭവപൂർവ്വം പരിഗണിക്കുകയും എല്ലാവരുടെയും ഐകകണ്ഠേനമായ തീരുമാനപ്രകാരം ഇത് നടപ്പാക്കാൻ തീരുമാനിക്കുകയും ചെയ്തു. போக்குவரத்து கட்டுப்படுத்துவதற்காக பல பாயிண்டுகளில் கார்டுகளையும் டிராஃபிக் வார்டன்களையும் நியமிக்க உள்ளனர். பார்க்கிங் கட்டணமாக வசூலிக்கப்படும் பணம் இவர்களின் சம்பளத்திற்காக உபயோகிக்கப்படும். ராஜமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் கட்டாயமாகவும் பார்க்கிங்கிற்குள் பார்க் செய்ய வேண்டும். இடப்பற்றாக்குறை ஏற்பட்டால் மட்டும் சாலையின் ஒரு பகுதியில் பார்க்கிங் அனுமதிக்கப்படும். ஆனச்சால் ஆழ்தரை பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவலர்கள் நியமிக்க உள்ளனர். டிப்போவோடு சேர்ந்துள்ள சாலை ஓரங்களில் KSRTC பேருந்துகள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை. இரவிகுளம் தேசிய வனத்தின் பாகமான ராஜமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு டைம் ஸ்லாட் அடிப்படையில் டிக்கெட் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் பரிசோதிக்கப்படும். போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக சிக்னல் போஸ்டுகள் அமைக்க சீஃப் இன்ஜினியருக்கு கடிதம் கொடுக்கப்படும். மூணார் GH சாலையில் சட்டவிரோதமாக வாகனங்கள் நிறுத்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவிகுளம் சாலையிலிருந்து மூணார் டவுனுக்கு ஒன்வே வசதிகள் ஏற்படுத்தப்படும். ஆட்டோ ஜீப் ஸ்டாண்டுகளில் வாகனங்களை சாலையை ஒட்டி இணையாக மட்டுமே நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இக்கா நகரில் ஹோட்டல்களுக்கு வரும் வாகனங்கள் சாலையோரங்களில் நிறுத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் போக்குவரத்து தடை ஏற்படுத்தும் விதத்தில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரும் பெட்டி கடைகள் 30ஆம் தேதிக்குள் நீக்கம் செய்யப்படும். மாட்டுப்பட்டி லக்கம் பகுதிகளில் KDHP KFTC போன்றவர்கள் சேர்ந்து புதிய பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது உட்பட உள்ள தீர்மானங்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. மூணார் பஞ்சாயத்து தலைவர் விஜயகுமார், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களான ஈஸ்வரன், நெல்சன், பஞ்சாயத்து தலைவர்களும் பல்வேறு துறை அதிகாரிகளும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.